அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 4th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் 4.2.4 டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற அந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். இப்போ இந்த டாபிக் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றத எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் தீர்மானிக்குது. டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னா தீர்மானிப்பவர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரி இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம். அந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்துட்டு அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். J.M. Keynes has divided factors influencing the consumption function into two, namely subjective factors, இன்னொன்று வந்து அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ J.M. Keynes இருக்கார் இல்லையா, ஜான் மைனட் கெய்ன்ஸ்ன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், அதாவது இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சேஞ்சஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாரு. ஒன்று வந்துட்டு சப்ஜெக்டிவ் ஃபேக்டர், இன்னொன்று வந்து அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்ஜெக்டிவ் ஃபேக்டர் வந்து பார்க்கலாம். சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் தி இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு சைக்காலஜிக்கல் ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமான லைன். இன்டர்னல் அப்படின்றது உள்ளுணர்வுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, மனசுக்குள்ளே நினைக்கிறது, அதை பற்றி பேசுகிறது எல்லாமே வந்துட்டு சப்ஜெக்டிவ் ஃபேக்டர். அப்போனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து அப்ஜெக்டிவ் ஃபேக்டர். அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் வெளிப்புறம், வெளியில் என்னென்ன இருக்குது, அது வெளியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அதை பொறுத்து மாறுறது வந்து அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். அப்போ சப்ஜெக்டிவ்னா இன்டர்னல், அப்ஜெக்டிவ்னா எக்ஸ்டர்னல், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் தி இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு சைக்காலஜிக்கல் ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனிதனுடைய மூளை சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டது. ஓகே, மேஜர் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிவன் பிலோ. கெய்ன்ஸ் லிஸ்ட் 8 motives which leads individuals to refrain from spending they are. அப்போ கெய்ன்ஸ் என்ன பண்ணுறாரு, இந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸில் வந்துட்டு மொத்தம் ஒரு 8 மோட்டிவ் வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 8 மோட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மோட்டிவ் ஆஃப் ப்ரிகாஷன் அப்படின்னா முன்னெச்சரிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டு பில்டப் எ ரிசர்வ் அகெயின்ஸ்ட் அன்ஃபர்சீன் கண்டின்ஜென்சிஸ். அன்ஃபர்சீன் அப்படின்னா எதிர்பாராத விதமாக, எதிர்காலத்தில் ஏதோ நடக்க போகுது, அது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் நடக்கும். அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து இந்த கன்சம்ஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆக்சிடென்ட்டு, சிக்னஸ், விபத்துகள், இன்னொன்று வந்துட்டு உடம்பு முடியாமல் போகிறது. இது வந்துட்டு அன்ஃபர்சீன், ஏதாவது எதிர்பாராத விதமாக நடக்குது இல்லையா, அது. செகண்ட் வந்துட்டு மோட்டிவ் ஆஃப் ஃபோர்சைட். இந்த ஃபோர்சைட் அப்படின்றது வந்துட்டு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். த டிசையர் டு ப்ரொவைட் ஃபார் ஆன்டிசிபேட்டட் ஃபியூச்சர் நீட்ஸ், எதிர்கால தேவைகளுக்காக பண்ணுறது. அப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓல்டேஜ், வயசானதுக்கப்புறம் அவங்க யார் பார்த்துக்கிறது யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துச்சுன்னா அப்போ வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் வந்து தொலைநோக்கு பார்வையோடைய செய்கிறதுன்றது. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் கால்குலேஷன், த டிசைர் டு என்ஜாய் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அப்ரிசியேஷன். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி வர்றது, அப்போ அதனால் வந்துட்டு செலவு பண்ணுவாங்க, அல்லது வந்துட்டு வேறு ஏதாவது அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக. ஒரு கால்குலேஷன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பணம் இப்படி வரப்போகுது, இது இப்படி செலவு பண்ணோம்னா இது மாதிரி நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும், அது மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு அதுபடி செயல்படுறது. ஓகே, அதான் தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், த டிசைர் டு என்ஜாய் ஃபார் இம்ப்ரூவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு எவ்வளவு இருக்குது அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம நல்ல வருமானம் வர்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த கன்சம்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா சுதந்திரம். இப்போ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா யாருக்கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நானே என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பண தேவைகளுக்கு வந்து உங்களுடைய பேரண்ட்ஸை தான் நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபினான்ஷியலி டிபெண்ட். யாருக்கு டிபெண்ட்? உங்கள் பேரண்ட்ஸுக்கு டிபெண்ட். அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபைனான்ஷியலி பண ரீதியாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நானே என்னோடய சுயமான செலவுகளை நானே பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நோக்கத்துக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைஸ் டிசைர் டு டூ ஃபார்வர்ட் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு பணம் வர்ற மாதிரி ஒரு என்டர்பிரைஸ்னால் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஓவரால் என்னென்னா ஒரு ட்ரேடிங் வச்சுக்கிட்டோம்னா ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ப்ராஃபிட் லாபம் ஈட்டுறதுக்காக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. செவன்த் பாயிண்ட் வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் ப்ரைட் டிசைட் டு பிக்வத் ஆஃப் ஏ ஃபார்ச்சூன் அப்படின்ற மாதிரி இருக்குது. மோட்டிவ் ஆஃப் ப்ரைட்னா அப்படின்னா பெருமைக்காண்டி பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு மக்களுடைய உள்ளுணர்வுகள் தான், அவங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணுறது தான் இது. அதனால தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்குள்ளே அடக்கியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் அவேரைஸ்,
பியூர்லி மிஸ்ஏர்லி இன்ஸ்டிட். இந்த அவேரைஸ் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா பேராசை, மக்களுடைய பேராசை காரணமாகவும் இது மாதிரி கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து 8th பாயிண்ட் வந்துட்டு பேராசை அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கெய்ன்ஸ் சம்ஸ் அப் தி மோட்டிவ்ஸ் அஸ் ப்ரிகாஷன், ஃபோர்சைட், கால்குலேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், இண்டிபெண்டன்ஸ், என்டர்பிரைஸ், ப்ரைடு, அவேரைஸ் இப்படி மாதிரி இந்த 6 தான் அப்படி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே யாருக்கு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதனுடைய மனநிலையை பொறுத்து இது எல்லாமே அமையுது இந்த 8 இதுவும் அப்படின்ற மாதிரி கெய்ன்ஸ் சொல்லிடுறாரு. ஓகே. அடுத்து வந்துட்டு இந்த கவர்மெண்ட், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஸ்னஸ் கார்பரேஷன் அண்ட் ஃபிலிம்ஸ் மே ஆல்சோ கன்சியூம் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி ஃபாலோவிங் 4 மோட்டிவ்ஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்த 8 இதுவுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதனுடைய இது. அப்போ ஒரு கவர்மெண்ட்டு அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக பெரிய ஒரு கம்பெனி, உங்கள் ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், இது மாதிரி. பிஸ்னஸ் கார்பரேஷன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட், கூகுள் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ். ஃபிலிம்ஸ்னால் அதான் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம். இப்போ இது மாதிரி ஒரு பெருநிறுவனங்கள் வந்துட்டு எதுக்காக கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைஸ். இந்த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படின்றது வந்து தனி மனிதன் அந்த இண்டிவிஜுவல் இதிலே வந்து பார்த்துருந்தோம். தி டிசைர் டு அப்டெயின் ரிசோர்ஸஸ் டு கேரி அவுட் ஃபர்தர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்கரிங் டெப்ட் அப்படின்னா கடன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ தி டிசைர் டு அப்டெயின் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சம்ஷன் பண்ணுறாங்க. எதுக்காக என்னவா கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் வந்து இன்னும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதோ ஒரு பொருட்கள் மிஷின்ஸ்லாம் வாங்கி போடுறாாங்க. அதுவும் வந்து இதில் வந்து கன்சம்ஷன் அப்படின்றதுக்குள்ளே தான் வருது. எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி வந்து இன்னமும் கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு செலவு இல்லாமல் இப்போ அந்த இருக்க பணத்தை வச்சு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்காலத்தில் நம்ம கடன் வாங்காமல் இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறலாம். அது மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ நம்ம ஒரு பேசிக்காகவே பார்ப்போமே, ஒரு கன்சம்ஷன் அதிகமாக நடக்குது, ஒரு கம்பெனி வந்து டெக்னாலஜிக்கல் ரீதியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்கன்னா அவங்க வந்து நல்லா முன்னேறிட்டே போகிறாங்கன்னு அர்த்தம். எதிர்காலத்தில் கடன் வாங்க தேவையில்லை. அப்போ அதுக்காக தான் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து மோட்டிவ் ஆஃப் லிக்விடிட்டி. இந்த டிசைர் டு செக்யூர் லிக்விட் ரிசோர்ஸஸ் டு மீட் எமர்ஜென்சிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். திடீர்னு ஏதோ ஒரு தேவைகளுக்காக ஏதோ ஒரு கம்பெனி வந்து தீப்பிடிச்சிடலாம், ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுடலாம், இது மாதிரியான விஷயங்களுக்காக சமாளிக்கிறதுக்காக அந்த இதை வந்து இது கன்சம்ஷன் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பொருளை வாங்கி வைக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ பணம் செலவு பண்ணி ஏதோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். எதுக்காகனா முக்கியமாக பார்த்தோம்னா இந்த இதான் எமர்ஜென்சிஸ்க்காக ஒரு எதிர்காலத்தில் எதிர்பாராத விதமாக ஏதோ நடக்குதுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்காண்டி இப்போயே பண்ணி வச்சிடுறாங்க. ஓகே. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அங்கே இதை பார்த்தோம். தி டிசைர் டு செக்யூர் எ ரைசிங் இன்கம். வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக, அதான் இம்ப்ரூவ்மெண்ட், அதான் முன்னேறிட்டே போகிறது, வருமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருவாங்க. டு டெமான்ஸ்ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட். அவங்களுடைய கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு லாபகரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு த மோட்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ப்ரூடன்ஸ். த டிசைர் டு என்ஷூர் அடிக்குவேட் ஃபைனான்சியல் ப்ரொவிஷன் அகேன்ஸ்ட் டெப்ரிசியேஷன் அண்டு அப்சோலன்சஸ் அண்டு டு டிஸ்சார்ஜ் டெப்ட். கடனை குறைக்கிறதுக்காகவோ அல்லது வேறு எதுக்கு ஃபைனான்சியலி நல்ல ஒரு வளர்ந்த நிலையை அடைகிறதுக்கு வந்து இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மோட்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் அப்படின்றது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனான்ஸ்னாலே வந்து நமக்கு பணம் சம்மந்தப்பட்டது தான். இந்த கடனை குறைக்கிறதுக்கோ அல்லது வந்துட்டு இப்போ டிப்ரிசியேஷன் அப்படின்னா தேய்மானத்தை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கோ இதுக்கெலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அக்கார்டிங் டு கெய்ன்ஸ் த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் டூ நாட் சேஞ்ச் இன் தி ஷார்ட் ரன் அண்ட் ஹென்ஸ் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ரிமைன் ஸ்டேபிள் இன் ஷார்ட் பீரியட். அதாவது இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு அதோடைய அந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு அது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு குறுகிய காலத்துக்கு வந்து அது வந்து ஆகாது அப்படின்ற மாதிரி, மாற்றம் அடைந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து லாங் ரன் ப்ராசஸ், லாங் ப்ராசஸ். இது வந்து இப்போ ஒரு நம்ம பார்த்தோம்ல, இப்போ எமர்ஜென்சி பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு மக்களுடைய ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய முழு வாழ்க்கைக்கோ அல்லது அந்த கம்பெனியோடைய ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஓடுற மாதிரி. அப்போ அது வந்து ஷார்ட் ரன்னில் அது வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிற முடியாது. இது வந்து லாங் ரன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு செகண்டு இது வந்துட்டு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் எக்ஸ்டர்னலாக இருக்கிறது. இந்த இடத்துல எக்ஸ்டர்னலே கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் ரியல் அண்டு மெஷரபிள். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலே நம்மளால் அளக்க முடியும். இப்போ மக்களுடைய ஆசைகள் இருக்குல்ல, டிசைர்ஸ்ன்னு இருக்குது, மக்களுடைய ஆசைகளை வந்து நம்மளால் அளக்கவே முடியாது. அது ஆசை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், இருக்க அதிகமாகிட்டே போகும். ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்றது வந்து நம்மளால் வந்துட்டு மெஷர் பண்ணிட முடியும். இப்படி தான் நடக்கும், ஓகே இவ்வளோ அளவு நடந்திருக்கு, இது மாதிரி மெஷர் பண்ணிட முடியும். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ரியல் அண்ட் மெஷரபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி ஈஸிலி சேஞ்ச் இன் ஏ லாங் ரன். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளால் மாற்றி அமைச்சிக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேஜர் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங். அப்போ மேஜர் என்னென்ன இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துலாம். ஒரு 8-9 பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்.
If there is a large disparity between rich and poor, the consumption is low because the rich people have low propensity to consume and high propensity to save. The community with more equal distribution of income tends to have high propensity to consume அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னது அப்படின்னா, இப்போ ஒரு 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 ஊரில் பணக்காரவங்களும் இருக்காங்க, ஏழையும் இருக்காங்க அப்படின்னா, பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. அல்லது அதாவது அவங்க வருமானத்துலேருந்து மாற்றி சொல்லிட்டேன், பணக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதிகமாக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க பணத்தை. ஏன்னா அவங்களுடைய தேவைகள் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அவங்க தேவைகளை விட ரொம்ப அதிகமான மடங்கில் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வருமானத்தை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு கன்சம் பண்ணுவாங்க. இப்போ அதுவே பூவர் பீப்புள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய வருமானமே வந்து எதுக்காக இருக்கும்னா, தினசரி வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு தான். இந்த சாப்பாடு, ட்ரெஸ் இது மாதிரி விஷயங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க வருமானமே இருக்கும். அப்போ அவங்களோட வருமானத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அப்படியே அவங்க வந்து செலவு பண்ணிடுவாங்க. சேவிங்ஸ்னு இருக்கவே இருக்கிறது. அதாவது அந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. டிஸ்பேரிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் புவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே, அதாவது ரிச் பீப்புள் வந்துட்டு அதிகமாக சேவ் பண்ணுவாங்க, புவர் பீப்புள் வந்து கம்மியாக சேவ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு டிஸ்பேரிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த கம்யூனிட்டி வித் மோர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், அதாவது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு கன்சம்ஷன் அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறா அப்படின்னா, VKRV ராவ். இது வந்து ஒரு நீளமான பேர். இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான், எக்கனாமிஸ்ட்டு. இவர் வந்துட்டு இந்த பத்மவிபூஷன் விருதுலாம் வாங்கியிருக்காரு. இவரை பற்றி வேணும்னா தனியாக நீங்கள் நெட்டில் தேடி பார்த்து படிச்சுக்கோங்க. இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட், ரொம்ப ஒரு பெரிய ஒருத்தர், அரசியல்வாதியும் கூட. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, price level plays an important role in determining the consumption function. When the price falls, price குறையும் போது income grows up, real income grows up அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரைஸ் குறைஞ்சா ரியல் இன்கம் கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ரியல் இன்கம், நாமினல் இன்கம் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ப்ரைஸ் லெவல் வந்து குறைஞ்சா ரியல் இன்கம் வந்து அதிகமாகும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நடக்கும், பீப்புள் வில் கன்சியூம் மோர். அப்போ மக்கள்கிட்ட எல்லாத்தோட விலையும் குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி விலை குறைஞ்சிருக்கு, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நிறையா பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ கன்சம்ஷன் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பென்சிட்டி டு சேவ் ஆஃப் த சொசைட்டி இன்க்ரீசஸ். இப்போ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், இன்கம் அதிகமாச்சுன்னா, போன வீடியோவில் பார்த்துருந்தது இன்கம் அதிகமாச்சுன்னா கன்சம்ஷன் அதிகமாகும், சேவிங்ஸ் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதான் அந்த இடத்துல வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு வேஜ் லெவல். வேஜ்னால் கூலி, நம்ம வேலை பார்க்குறதுக்கான கிடைக்கிற ஊதியத்தை தான் நம்ம வேஜ்னு சொல்கிறோம். வேஜ் லெவல் பற்றி பேசுகிறாங்க. என்னென்னா, வேஜ் லெவல் பேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் தி கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது வேஜ் லெவல். இதில் இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் டிட்டர்மின் பண்ணுறதுல. அண்ட் தேர் இஸ் ஏ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேஜ் அண்ட் கன்சம்ஷன். வேஜுக்கும் கன்சம்ஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் வித் தி ரைஸ் இன் வேஜஸ். அப்போ வேஜஸ் அதிகமாச்சுன்னா கன்சம்ஷனும் அதிகமாகும். இது வந்து சிம்பிளாக பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நமக்கு வந்து அதிகமாக வருமானம் வருது, நம்மளுடைய கூலி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம அதிகமாக செலவு பண்ண போகிறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நடக்க வேண்டியது. அதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சிமிலர் இஸ் தி எஃபெக்ட் வித் ரிகார்ட் டு விண்ட்ஃபால் கெயின்ஸ். ஓகே, சிமிலர் இஸ் எஃபெக்ட் வித் விண்ட்ஃபால் கெயின்ஸ் அப்படின்னா, இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விண்ட்ஃபால் கெயின் அப்படின்னா எதிர்பாராத விதமாக திடீர்னு அப்படி நடந்து முடிஞ்சிருது. இதெல்லாம் வந்து விண்ட்ஃபால் கெயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அப்படி நடக்கிறப்போ நம்மளுடைய வேஜஸ் வந்து குறையலாம். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய கன்சம்ஷன் வந்து குறையும். அப்போ வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுனா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், வேஜஸ் குறைஞ்சா கன்சம்ஷன் குறையும் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபோர்த் பாயிண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட்னா வட்டி விகிதம். ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி பெர்சன்டேஜ் போடுறாங்க, அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் தி கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த வட்டி விகிதமும் கன்சம்ஷன் ஃபங்க்ஷனில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் என்கரேஜ் பீப்புள் டு சேவ் மோர் மணி அண்ட் ரெடியூஸ் கன்சம்ஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வில் என்கரேஜ் பீப்புள் டு சேவ் மோர் மணி அண்ட் ரெடியூஸ் கன்சம்ஷன். இப்போ வட்டி விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், யாருமே வந்து கடன் வாங்கணும், பேங்க்கில் போய் கடன் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா போன வருஷம் 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி, இந்த வருஷம் 100 ரூபாய்க்கு 20 ரூபா வட்டினா யாருமே வந்துட்டு அதை வாங்கணும்னு இது பண்ண மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க, கடனே வாங்க மாட்டாங்க. அப்போ மக்கள் கையில் பண வரத்து வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ குறைஞ்சிருச்சுன்னா பணமே கையில் இல்லைன்னா கன்சம்ஷன் பண்ண மாட்டோம். அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா, வட்டி விகிதம் அதிகமானால் இந்த கன்சம்ஷன் மக்கள் வாங்குறாங்களே, பொருட்கள் வாங்குறாங்களே, அது வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கிற பணத்தை வந்து மக்கள் சேவ் பண்ணுவாங்க. அதான் இந்த இடத்துல வந்துட்டு சேவ் மோர் மணி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எதிர்காலத்தில் பணம் இல்லாமல் போயிருமோ, வட்டி விகிதம் கூட்டிக்கிட்டே போனால் பணம் இல்லாமல் போயிருமோன்னு ஒரு பயம் வந்துடும் மக்களுக்கு. அப்போ சேவ் பண்ணுறது வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி, சேவிங்ஸ் வந்து அதிகமாயிரும். வட்டி விகிதம் அதிகமானால் சேவிங்ஸ் அதிகமாகும், கன்சம்ஷன் குறையும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி வந்துட்டு கவர்மெண்ட்டு போடுற அந்த சில இதெல்லாம் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான்னு சொல்லிட்டு ஒரு இது போடுறாங்க இல்லையா, ஒரு பிளான் போடுறாங்க. இவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், இவ்வளோ பணம் எக்கனாமிக்கில் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஒரு பண ரீதியான ஒரு பிளான் போடுறாங்களே, அதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. வென் கவர்மெண்ட் ரெடியூசஸ் தி டேக்ஸு, அப்போ டேக்ஸை குறைச்சாங்க அப்படின்னா த டிஸ்போசபிள் இன்கம் ரைசஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ டிஸ்போசபிள் இன்கம் அப்புறம் வந்துட்டு பர்சனல் இன்கம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, போன சாப்டரில் எப்போயோ வந்துச்சு. அது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் கவர்மெண்ட் வந்து டேக்ஸை ரெடியூஸ் பண்ணாங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஏன்னா டேக்ஸ் வந்து குறைவாக தான் கட்ட போகிறோம். போன வருஷம் 1000 ரூபா கட்டினோம், இந்த வருஷம் வந்து 700 ரூபா தான் கட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு நல்லது 300 ரூபா நம்ம சேவ் பண்ணலாம். அண்ட் தி ப்ராஸ்பென்சிட்டி டு கன்சியூம் ஆர் ஆஃப் கம்யூனிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம மக்கள் கையில் அதிகமாக பணம் நிற்கிது அப்படின்னா அதிகமாக கன்சியூம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்து வந்துட்டு த ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம் இன்க்ரீசஸ் தி ப்ராஸ்பென்சிட்டி டு கன்சியூம் ஆஃப் தி பீப்புள் பை அல்டரிங் தி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஃபேவர் ஆஃப் பூவர். ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்னா இப்போ வந்து டேக்ஸை குறைச்சிருக்காங்க இல்லையா, அதாவது வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் நல்ல விதமான ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம். அப்படி ஒரு நல்ல விதமான டாக்ஸேஷன் சிஸ்டம் வருதுன்னா அது வந்து யாருக்கு ஃபேவராக இருக்கும், பூவர் பீப்புளுக்கு, ஏழை மக்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒன்றா இருக்கும். அப்போ வந்துட்டு ப்ராஸ்பென்சிட்டி டு கன்சியூம் பண்ணுறதுக்கான இது வந்துட்டு மக்கள் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எஸ்பெஷலி பூவர் பீப்புளுக்கு, அந்த ஏழை மக்களுக்கு. அடுத்து வந்துட்டு கன்சியூமர் கிரெடிட் அப்படின்னா கடன். Okay, the availability of consumer credit at easy installments will encourage households to buy consumer durables like automobiles, fridge, computer. This pushes up consumption அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றது இஎம்ஐ இருக்கு இல்லையா, ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இஎம்ஐயில் போட்டு நம்ம ஃபோன் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், கார் இதெல்லாம் வாங்குகிறோம். அப்போ ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மொத்தமாக பணம் வந்து செலுத்த முடியாது, 1 லட்ச ரூபா செலுத்த முடியாது, ஆனால் மாதம் 5000 ரூபா என்னால் கட்ட முடியும் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த இஎம்ஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏதாவது பொருளை வாங்கிக்கலாம். அப்போ இந்த கன்சியூமருக்கு கடன் வழங்குகிற திட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதனாலையும் நமக்கு வந்துட்டு கன்சம்ஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஃபேக்டர் சொல்கிறாங்க. 7th பாயிண்ட் வந்துட்டு டெமோக்ராஃபிக் ஃபேக்டர்ஸ். செட்டரிஸ் பேரிபஸ் பற்றி பார்த்தாச்சு. ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அந்த ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது பேர் தான் செட்டரிஸ் பேரிபஸ் அப்படின்றது. த லார்ஜர் சைஸ் ஆஃப் தி ஃபேமிலி த கிரேட்டர் இஸ் தி கன்சம்ஷன். அப்போ நம்ம ஃபேமிலியோட சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கன்சம்ஷன் லெவல் வந்து அதிகமாகும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஓரளவுக்கு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய செலவு வந்து அதிகமாக இருக்கும். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பிசைட்ஸ் சைஸ் ஆஃப் ஃபேமிலி, ஸ்டேஜ் இன் ஃபேமிலி லைஃப் சைக்கிள், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அண்ட் ஆக்குபேஷன் அஃபெக்ட் தி கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி சைஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃபேக்டர்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் ஃபேமிலி அப்புறம் வந்துட்டு அதாவது சைஸ் ஆஃப் ஃபேமிலி தவிர்த்து மற்ற என்னென்ன இருக்குது, ஸ்டேஜஸ் இன் ஃபேமிலி லைஃப் சைக்கிள், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், ஆக்குபேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்னன்றது கீழே அப்படியே கொடுத்துருப்பாங்க, அவங்களே பார்த்துக்கலாம் என்னென்னு. ஃபேமிலிஸ் வித் சில்ட்ரன் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன். இப்போ காலேஜ் படிக்கிறவங்களுடைய செலவு வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களோட அதிகமாக இருக்கும். அதான் அந்த இடத்துல வந்து ஸ்டேஜ் ஆஃப் ஃபேமிலின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அர்பன் ஃபேமிலிஸ் ஸ்பெண்ட் மோர் தென் ரூரல் ஃபேமிலி. அர்பன் ஃபேமிலிஸ் அப்படின்னா அந்த சிட்டியில் இருக்கிறவங்க வந்து கிராமத்தில் இருக்கிறவங்கள விட அதிகமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டியூசன்பெர்ரி ஹைப்போதீசிஸ். இந்த டியூசன்பெர்ரி அப்படின்றவர் வந்து 2 இது கொடுக்குறாரு. அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். டியூசன்பெர்ரி ஹேஸ் மேட் 2 அப்சர்வேஷன்ஸ் ரிகார்டிங் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கன்சம்ஷன். அதாவது இந்த கன்சம்ஷன் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் வந்து 2 டைப்ஸில் வந்து அவர் சொல்கிறாரு. இந்த டியூசன்பெர்ரி அப்படின்றவர், இந்த இமேஜில் இருக்கிறவர் தான் டியூசன்பெர்ரி. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டிபெண்ட்ஸ் நாட் ஒன்லி ஆன் ஹிஸ் கரண்ட் இன்கம் பட் ஆல்சோ பாஸ்ட் இன்கம் அண்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய கரண்ட் இன்கம்மை மட்டும் பொறுத்து அவருடைய கன்சம்ஷன் வந்து அமையாது, அவருடைய பாஸ்ட் இன்கம் பொறுத்து இருக்கும். அதே மாதிரி அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக இது சொல்கிறாரு அப்படின்னா, 100 ரூபா வருமானம் வருது, என்னுடைய தேவை வந்து 150 ரூபா இருக்குன்னா அந்த 50 ரூபா வந்து இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சேவிங்ஸ் வச்சுருந்தேன்னா போன மாதத்தோட சம்பளம் இதை வச்சு தான் நம்ம வந்து சரி பண்ணணும்னு நினைப்பேன். அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு, கரண்ட் இன்கம் மட்டும் பொறுத்து இருக்கிறது, பாஸ்ட் இன்கமையும் பொறுத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இருந்தது. as the individuals are accustomed to a particular standard of living they continue to spend the same amount of consumption even though the current income is reduced அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே,
கரண்ட் இன்கம் வந்து குறைஞ்சாலும் அவங்களுடைய முந்தைய வருமானத்தை வச்சு அவருடைய தேவைகளை வந்து சரி கட்டிக்கிடுவார். இப்போ கரண்ட் இன்கம் மட்டும் பொறுத்து அமையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு ஓவராலாக. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா பி, அந்த கன்சம்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா செஞ்சு காட்டுறது, செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை. பொதுவாக டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா இது ஒரு டெமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, செஞ்சு காட்டுறது. நான் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன் இல்லையா, அதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த இடத்துல அது எதை மீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். The consumption standards of low income groups are influenced by the consumption standards of high income groups. High income groups மக்கள் வந்து செலவு பண்ணுறத பார்த்துட்டு லோ இன்கம் பீப்புளும் வந்துட்டு செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. In other words, poor people want to imitate the consumption pattern of rich. அது பணக்கார மக்கள் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அவனை பார்த்து நம்மளும் பண்ணுவோம், இவனை பார்த்து நம்மளும் பண்ணுவோம்னு வந்து பூவர் பீப்புளும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இமிட்டேட் அப்படின்னா அவங்கள மாதிரியே ரிப்பீட் பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பணக்காரங்க ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தோம்னா பீஸா அதுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ அதை பார்த்து அந்த ஏழை மக்களுக்கும் வந்து ஆசை வரும், சரி நம்மளும் வாங்கி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. அப்போ திஸ் ரிசல்ட்ஸ் இன் ஸ்பெண்டிங் பியாண்ட் தேர் இன்கம் லெவல். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பூவர் பீப்புள் வந்து அவங்களுடைய வருமானத்துக்கும் அதிகமான செலவுகளை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு விண்ட்ஃபால் கெயின்ஸ் ஆர் லாஸ். விண்ட்ஃபால் அப்படின்னு இப்போ தான் லைட்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் இன் தி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் லீடிங் டு கெயின்ஸ் ஆர் லாஸஸ் டென் டு ஷிஃப்ட் இன் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, திடீர்னு பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து விலை அந்த ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ வந்து ஏறலாம் அல்லது இறங்கலாம். அப்போ அது பொறுத்தும் வந்துட்டு கன்சம்ஷன் வந்து மாறும். ஸ்டாக் மார்க்கெட் ஏறினா என்னாகும், மக்கள் வந்து கன்சம்ஷன் அதிகமாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு குறைஞ்சிச்சுன்னா வந்து மக்களுடைய கன்சம்ஷன் குறையலாம். இது மாதிரி வேரியபிள் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோடைய இதை பொறுத்தும் இது அமையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 4.3 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். இதில் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது 4.3லேருந்து. அப்படியே அடுத்த வீடியோவில் அதை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.